ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் தமிழ் கிரிக்கெட் நியூஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பெரிய நியூஸ் என்னென்னா, அஸ்வின் கோலியை பற்றி சொல்லியிருக்காரு அபவுட் T20 வேர்ல்டு கப் 2024 வெஸ்ட் இண்டீஸ் நடக்க போகிறது. அவர் என்ன சொல்லியிருக்காருனா, இதில் சேப்பாக்கும் வெஸ்ட் இண்டீஸ் பிச்சஸும் ஸ்லோ பிச்சஸ் தான் அண்ட் கொஞ்சம் லிட்டில் பிட் டர்னிங் பிச்சஸ். ஸோ மேக்ஸிமம் ரன் ஸ்கோரர் பிச்சாக இருக்காது. அதனால் விராட் கோலி கீ ஃபேக்டராக இருப்பாருன்னு அவர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, சுனில் கவாஸ்கர் கோலியை பற்றி சொன்னது அபவுட் வரப்போகிற ஜான் 25th இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸை பற்றி அண்ட் மற்ற மற்ற பிளேயர்ஸும் அவர் சொல்லியிருக்காரு. கோலி என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் ஏன் கவுண்டர் அட்டாக் பண்ணக்கூடாது டெஸ்ட்லேயும். அவர் கவுண்டர் அட்டாக் பண்ணால் ஈஸியாக ரன் ஸ்கோர் பண்ணுவார். ஆல்ரெடி ஒரு கவுண்டர் அட்டாக்கில் தான் இருப்பார். பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புஷ் பண்ணலாம் அப்படின்னு அவருன்னு நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஜான் 25th டெஸ்ட் வரப்போகிறதுனால மற்ற பிளேயர்ஸ் ஸ்ரேயாஸ் ஐயர் அவங்களாம் ஏன் ரஞ்சி ட்ராஃபி ஆடக்கூடாதுன்னு அவர் ஒரு இதுவாக கொஷினாக ரைஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்னென்னா, நேற்று நடந்த மேட்ச்சில் இந்தியா அண்டர்-19 வேர்ல்டு கப் வர்சஸ் பங்களாதேஷில் இந்தியா வின் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண இந்தியா 246 ஃபார் 7ன்னு இன்னிங்ஸை முடித்தாங்க. ஆனால் அப்படியே இங்கே பங்களாதேஷ் சைடு வந்தீங்கன்னா 146க்கெலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற நியூஸ் என்னென்னா, ரிஷப் பண்ட் ரோஹித் காபா டெஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரோஹித் இதை மாதிரி நீ இந்த டெஸ்ட்டில் நீ பண்ணது உனக்கு இப்போ தெரியாட்டியுமே நீ ஒரு நாள் கிரிக்கெட்டை விட்டு ரிட்டையர் ஆகும்போது அப்போ இந்த இன்னிங்ஸை பற்றி பெருமையாக பேசுவாங்க. அவர் அப்போவே அந்த காபா டெஸ்ட் முடிஞ்ச உடனே அன்றைக்கி ஈவினிங்கே சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இப்போ அவர் கொஞ்சம் ஒரு 1 இயராக கிரிக்கெட் இன்டர்நேஷ்னல்லேருந்து இன்ஜுரினால் இதுவானதுனால இப்போ அதை பற்றி பேசும்போது அவருக்கு இப்போ ரிலேஸ் ஆகுதுன்னு அவர் சொல்கிறாரு. நான் பண்ணது ஒரு பெரிய இன்னிங்ஸ்ன்னு.